கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் ஒரு குடும்பத்தை குறித்து பேச வந்திருக்கேன். ஒரு குடும்பம், இயேசுவின் குடும்பம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சில வசனங்கள் மூலம் விளக்கித்தரேன். கிறிஸ்துவை பின்பற்றும் குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எஃபிஷியன்ஸ் 5th சாப்டர் எடுத்திங்கன்னா அதில் இருக்குது பிள்ளைகள் எப்படி இருக்கணும், புருஷன் எப்படி இருக்கணும், எல்லாம் இருக்குது. நீங்கள் எஃபிஷியன்ஸ் 5th சாப்டர் 25th verse 5ஆம் அதிகாரம் 25ஆம் வருஷம்னு எடுத்துட்டிங்கன்னா, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். 25ஆம் வருஷத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, புருஷர்கள் வந்து மனைவியை நேசிக்கணும், அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நான் பிள்ளைகளும் மற்றவங்களும் அன்பு கூறாமல் இருக்கலாமா? இல்லை, அதுக்கு முன்னாலே சொல்லிடுச்சு. வேர்ட்ஸ் 21 எஃபிஷியன்ஸ் 5:21 எடுத்திங்கன்னா, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் பிள்ளைகள் அப்பா அம்மா கீழ்ப்படியணும், புருஷன் பண்டாட்டிக்கு கீழ்ப்படியணும், மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் வந்து கட்டளை. இது என்ன சொன்னாங்க, ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒன்றும் கீழ்ப்படில. வசனம் என்ன சொல்லுது, மனைவியை அன்பு கூறுன்னு தான் சொல்லுது, கீழ்ப்படின்னு சொல்லலைன்னுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு இருக்குது வசனம். ஸோ ஒவ்வொருத்தரும் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவருக்கு கீழ்ப்படியணும். அது எப்படிப்பட்ட கீழ்ப்படியதாக இருக்கணும்? தெய்வ பயத்தோடு இருக்கணும். இது செஞ்சால் ரைட், இது செஞ்சால் ராங். அதுக்குன்னு ராங்குக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியுமா? முடியாது. இது ராங்குன்னா கீழ்ப்படியக்கூடாது. வேதத்தின்படி இல்லை அப்படின்னா கீழ்ப்படியக்கூடாது. ஆனால் தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். இதுதான் ஒரு நல்ல குடும்பம். அதே எபேசியர் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணும். உங்களோட ஹஸ்பண்டுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும், நாட் ஃபார் அதர்ஸ். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அவங்க வீட்டில் இப்படி இருக்குது, இவங்க வீட்டில் இப்படி இருக்குது, இதில் இப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி நீங்கள் டிஸ்ஓபே பண்ணக்கூடாது. உங்கள் சொந்த புருஷர்களுக்கு நல்லா கொடுத்துருக்கு பாருங்கள், உங்கள் சொந்த புருஷர்களுக்கு மனைவிகள் கீழ்ப்படியணும். சரி, அப்போ பிள்ளைகளுக்கு என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் எஃபிஷியன்ஸ் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வரைக்கும் படிச்சிங்கன்னா பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கு. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். நியாயமானது என்னன்னா, நீங்கள் வந்து கர்த்தருக்குள்ளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். நல்லா சொல்லியிருக்கு பாருங்கள். பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே பெற்றோருக்கு கீழ்ப்படியும். கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக கீழ்ப்படியணும், உண்மையாக இருக்கணும், பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்படி இதுதான் நியாயமான காரியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. உனக்கு பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கு 2ஆம் வசனத்தில், உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாகன்னு கற்பனை சொல்லி. ஆமாங்க, நீ நீடிய ஆயுசாக இருக்கணும், நீ நல்லா இருக்கணும், உனக்கு எல்லா நன்மையும் உண்டாகணும்னா உன் தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ணணும், தாயும் தகப்பனையும் நீ கீழ்ப்படியணும். இது கற்பனையாக கனம் பண்ணணும்னா என்னன்னா ரெஸ்பெக்ட். You have to respect your father and mother to have a long life, to have all goodness. வாழ்க்கையில் எல்லாம் நம்ம உனக்கு நல்ல குடும்பம் வேணுமா, உனக்கு நல்ல படிப்பு வரணுமா, நீ வாழ்க்கையில் முன்னேறணுமா, உனக்கு எல்லா செழிப்பு இருக்கணுமா, you have to obey your father and mother. அதுதான் வந்து கற்பனையே. அதான் பிள்ளைகள் ஹஸ்பண்டுக்கு என்ன சொல்லியிருக்கு? அன்பு கூறணும். அன்பு கூறுறதுலேயே எல்லாமே அடங்கிருங்க. நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து பாசிங்க, அதில் தெரியும் அன்புனா என்ன. எல்லாம் மன்னிக்கும், ஆர்கியூ பண்ணாது, என்ன அந்த வசனத்தை அந்த அதிகாரத்தை பாசிச்சாலே அன்புனா என்னன்னு தெரியும். இங்கே ஒரே வார்த்தையில் மனைவியில் அன்பு கூறுறது என்னங்கிறத நீங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசித்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி மனைவிகள் வந்து சொந்த புருஷருக்கு கீழ்ப்படின்னு எல்லாத்தையும் ஒபே பண்ணும்போது
எல்லாம் சரியாக போயிடும். அதே போல் பிள்ளைகள் வந்து ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ். இப்படி இருக்கும்போது தாங்க அது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாய், இயேசுவின் குடும்பமாய் வாழ முடியும். அப்படி நம்ம எல்லாம் நம்மக்கிட்ட இருக்க குறைகளை மாற்றி நம்ம இயேசுவின் குடும்பமாய் வாழுவோமா? கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.